சட்னிக்குள்ள ஊற்றிக்கலாங்க. வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி வெங்காய சட்னி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஓரமாக தான் ஒதுக்கி வைக்கணும். இந்த சட்னி வந்துச்சுன்னா அது என்ன சட்னின்னா முள்ளங்கி சட்னி. வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாங்க. முள்ளங்கி சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. வெங்காயம் ஒன்றுங்க, பெரிய வெங்காயம், ஒரு சில தேங்காய், முள்ளங்கி ஒன்றுங்க, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, கொத்தமல்லி 2 ஸ்பூனுங்க, 2 சின்ன தக்காளி, ஒரு 4 வரமிளகா, கொஞ்சோண்டு புளிங்க, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய்ங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலைங்க. மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்த போதுங்க. கடலப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்படி செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. நாலு வரமிளகா போட்டுக்கலாங்க. காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றதுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காரம் வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. காரம் வேண்டான்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க. கூட குறைய போட்டுக்குங்க. நல்லா வறுவட்டுருச்சுங்க, எடுத்துக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குன்னாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. நைட்டு தோசை இட்லிக்கு என்னடா சட்னி பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு முள்ளங்கி இருந்ததுன்னா போதுங்க, சட்னி செஞ்சுக்கலாம். குழந்தைங்க முள்ளங்கி வாசத்தில் சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. நல்ல மணமாகவும் இருக்குது. என்ன சட்னின்னு தெரியாமல் சாப்பிடுவாங்க. சின்ன தக்காளி 2 தக்காளி உள்ளேயே போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கி நல்லா சுருளை வணங்கிருச்சுங்க. இந்த பழம் வந்ததே எடுத்துக்குங்க. இது கூடயே தேங்காயும் புளியும் போட்டுக்கலாங்க. வறுத்து வச்சதையும் போட்டு ஒரு கலக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. ஜாரில் போட்டுக்கலாங்க. போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க.
போதுங்க, இந்த பதம் அரைச்சா போதும். சொந்தங்களே, சட்னியை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தாளிச்சுக்கலாங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெங்காயம் வணக்கின சட்டியிலேயே தாளிச்சுக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க கொஞ்சம். வரமிளகா ஒன்று கிள்ளி சேர்த்துக்கிறேங்க மணத்துக்காக. சட்னிக்குள்ள ஊற்றிக்கலாங்க. சொன்னாங்களே சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. அந்த முள்ளங்கி வாசமே இல்லைங்க வணங்கினதுனால. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.